ஏழில் சனி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தாமதப்பட்ட திருமணம் நடக்கும், லேட்டா திருமணம் நடக்கும். கொஞ்சம் ஏர்லியரா சின்ன வயசுல திருமணம் நடந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்காது, திருமணம் சுவாரஸ்யமா இருக்காது, திருமணம் விவாகரத்துல போய் முடிஞ்சிடும், அல்லது 2 பேரும் பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். லேட்டா திருமணம் பண்றவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா திருமண வாழ்க்கை அமைஞ்சு கொடுக்கும். அப்படியே இருந்தா கூட பார்ட்னரோட என்ன பண்றது வேற வழியிலேயே அப்படின்னு அனுசரிச்சு போகக்கூடிய நிலைகள்ல இருப்பீங்க. இது ஒரு புறம் இருந்தாலும் 7ல சனி அமர்ந்து யோகமா இருக்கிறவங்களும் உண்டு. பார்ட்னரால் ஆதாயம் கிடைக்கும். பார்ட்னரோட பிசினஸ் பண்ணி வந்த துணைவர் அமைந்த பிறகு ஆணோ பெண்ணோ அமைந்த பிறகு அந்த ஜாதகருக்கு பெரிய செல்வ வளங்கள்லாம் கிடைச்சிடும். 2 பேர் இணைஞ்சு பிசினஸ் பண்ணுவாங்க. வரக்கூடிய துணைவரால பெரும் ஆதாயம் இருக்கும். நல்லா உழைக்கக்கூடியவரா இருப்பார், நேர்மையான மனிதராக இருப்பார், சமூகத்துல ஜாதகருக்கு பெரிதும் பயனுள்ளதா இருப்பார், நல்ல ஒரு முறையில சப்போர்ட் பண்றவரா இருப்பார். அப்ப சனி பகவான் 7ல் அமர்ந்து நல்ல முறையில ஒரு ஜாதகருக்கு அமைனா எப்படி இருக்கணும்? பொதுவா இருள் கிரகங்கள் இருள் கிரகமான சனி பகவானை குரு சுக்கிர புதன் தொடர்பு கொள்ளணும்.